மகர ராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் அடுத்து தொழில் முன்னேற்றங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய இப்படிதான் சொல்றீங்க, ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மிக முழுமையாக நேர்த்தியாக விரைவாக செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வந்தாலும் வேலை வாய்ப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாயாகப்பட்டவர், அதாவது சுகஸ்தானாதிபதிய செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்துல மேற்படிப்புன்றது மிக பெரிய அளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மேற்படிப்புல நல்ல ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஒரு நேம் ஃபேமோட ஒரு மதிப்பு அங்கீகாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஆடி மாதத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சில துறைகள் மட்டும் கிடையாது, நிறைய துறைகள் இருக்கு. டீ வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்து அடுத்து கிளீனிங் வரைக்கும் ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. இந்த மாதிரியாக மீடியால உழைக்கக்கூடியவர்கள், பேக் எண்ட்ல உழைக்கக்கூடியவர்கள், இன் ஸ்கிரீன்ல உழைக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அளப்பரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு ஆடி மாத பலன்கள். ஆடி மாதம்னு சொன்னாலே எல்லாருக்குமே அம்மனுக்கு நம்ம ஒரு பிரார்த்தனைகள் பண்றது, நேர்த்திக்கடன் பண்றது, அதுதான் ஞாபகத்துக்கு வரும். இந்த ஆடி மாதம் 17ஆம் தேதி ஜூலை மாதம் பிறக்குது. இந்த மாதத்திலிருந்து, அதாவது இந்த ஆடி மாதம் பிறப்பிலிருந்தே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பா வரும். ஒரு சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, நல்ல மந்தமாக இருந்த அந்த தொழில்கள்லாம் நல்ல விறுவிறுப்பு அடைகிறது. இந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்துல இருந்து வரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். இந்த மாதத்துல கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறார் மாதத்தின் முற்பகுதியில. அடுத்த 27ஆம் தேதி ஜூலை மாதம் அவர் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து கடக ராசியில் சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. அடுத்த சிம்ம ராசியில் செவ்வாய் கேது இருக்கிறார். செவ்வாயாகப்பட்டவர் 29ஆம் தேதி ஜூலை மாதம் அந்த கன்னி ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார். அடுத்து கும்ப ராசி ராகு பகவான், மீன ராசியில் சனி பகவான் வக்ர நிலையோடு இருக்கிறார். இதுதான் இந்த ஆடி மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் தன்மைகள். இந்த ஆடி மாதத்துல நம்ம செய்ய வேண்டிய ஒவ்வொரு வழிபாடுகள் அப்படின்றதையும் நம்ம இந்த பதிவுல கடைசி பார்ப்போம். ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு ஸ்பெஷலான வழிபாடு சொல்லியிருப்பேன், என்ன மாதிரியான பிரார்த்தனை பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன். அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணுங்க. மகர ராசி என்பர்களுக்கு ஆடி மாதத்துல ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகளும் அடுத்து தொழில் முன்னேற்றங்களும் அடைவதற்குண்டான ஒரு நேரம். நிறைய இப்படிதான் சொல்றீங்க, ஆனாலும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவங்களும் நம்ம மகர ராசி என்பர்கள் தான். ஆனாலும் உழைக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. இந்த மாதிரியான ராசி பலன்கள், அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிட ரீதியான சில கிரகங்களின் மாற்றங்கள், இதுல எல்லாம் பெருமளவு நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த மகர ராசி என்பர்கள். ஆனா ஒரு நேரத்துல ஒரு கஷ்டம்னு வரும்போது மிகப்பெரிய அளவுக்கு அந்த தெய்வத்தின் கிட்ட ஒரு பிரார்த்தனை பண்றது, ஒரு தெய்வத்துல ஒரு நம்பிக்கை வைக்கிறது, அந்த மாதிரியான சில பரிகாரங்களை செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் நிறைய ஒரு நம்பிக்கை. அந்த கஷ்டப்படும் போதுதான் இவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குலதெய்வ வழிபாடு அப்படின்றத மிக முழுமையாக நேர்த்தியாக விரைவாக செய்யக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பர்கள். இந்த மகர ராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்துல உங்களுக்கு வேலை இழப்புகள் ஒரு பக்கம் இருந்துகிட்டே வந்தாலும் வேலை வாய்ப்புகளும் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். உங்களுடைய 9ஆம் இடத்துல செவ்வாயாகப்பட்டவர், அதாவது சுகஸ்தானாதிபதிய செவ்வாய் உங்களுடைய 9ஆம் இடத்துல வீற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை வாய்ப்புகள்ன்றது கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆடி மாதத்துல மேற்படிப்புன்றது மிக பெரிய அளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த மேற்படிப்புல நல்ல ஒரு பெரிய ஆளா ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்,
அனுபவங்கள், ஒரு நேம் ஃபேமோட ஒரு மதிப்பு அங்கீகாரத்தோட இருக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த ஆடி மாதத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு அருமையான மாதமாக இருக்க போகுது. உங்களுடைய குணாதிசயங்களே இந்த காலகட்டம் மாறக்கூடிய ஒரு தருணம். இது நாள் வரைக்கும் அதாவது குட்ட குட்ட குனிஞ்சுக்கிட்டே இருந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்போ நிமிர்ந்து எழக்கூடிய ஒரு தருணம். யாராவது உங்களுடைய தன்மானத்திற்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய அளவிற்கு ஏதாவது பேசிட்டாங்க அப்படின்னா அவர்களினுடைய உறவை அந்த நிமிஷமே அந்த நொடியே துண்டிக்கக்கூடிய ஒரு குணமாக தான் இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு குணமாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். இதுவரைக்கும் ஏமாந்த மகர ராசி என்பர்கள் இனிமேலும் ஏமாறுறதுக்கு ஒரு காரணமாக இருக்க மாட்டாங்க. நிறைய பேருக்கு செஞ்சு செஞ்சு பழகிட்டீங்க. இனிமேல் அந்த மாதிரியான தவறை நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு செய்யறதுக்கு யாருமே இல்லாத இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நீங்களே உங்களுடைய சுய சம்பாத்தியத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். எப்படி நம்ம அந்த ஒரு பெருமாளினுடைய விஸ்வரூபத்தெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த மகாபாரத கதையில நமக்கே உடல் சிலிருக்கும். இந்த அளவுக்கு ஒரு தெய்வத்தினுடைய ஒரு இதுன்றது ஒரு அமைப்புன்றது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு இந்த மகர ராசி என்பர்களை தன்னுடைய சுய உழைப்புனால விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஆடி மாதம் இருக்க போகுது. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறார். அந்த 7ஆம் இடம்ன்றது ஒரு உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய ஒரு ஸ்தானம். அந்த இடத்துல சூரியன் இருக்கும்போது அந்த புதனும் இருக்கும்போது மிகப்பெரிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் அலுவலகத்திலையும் சரி உங்களுடைய தொழிலையும் சரி வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இந்த காலகட்டத்துல அந்த திறமைகள் ஒரு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அங்கீகாரம் மதிப்பு இதனாலெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களை தேடி நிறைய தொழில் வாய்ப்புகளும் வேலை வாய்ப்புகளும் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். சில ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸே பாத்தீங்கன்னா உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. இங்க மாதிரியாக இந்த மாதிரியான நபர் இங்க இருக்கிறாங்க, அதனால இவங்களை நம்ம வேலைக்கு சேர்த்துட்டோம்னா நம்மளுடைய தொழில் நல்லா வளரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக உங்களுடைய டேலண்ட்டை வச்சு மட்டுமே நீங்க இப்போ ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதே மாதிரி மீடியால இருக்கக்கூடியவர்கள் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய மீடியால பாத்தீங்கன்னா ஒரு சில துறைகள் மட்டும் கிடையாது, நிறைய துறைகள் இருக்கு. டீ வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்து அடுத்து கிளீனிங் வரைக்கும் ஏகப்பட்ட துறைகள் இருக்கு. இந்த மாதிரியாக மீடியால உழைக்கக்கூடியவர்கள், பேக் எண்ட்ல உழைக்கக்கூடியவர்கள், ஸ்கிரீன்ல உழைக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா ஆன் ஸ்கிரீன்ல இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த ஆடி மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு அளப்பரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்துல வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வேலை இடமாற்றங்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். இந்த வளர்ச்சியினால உங்களுடைய வருமான உயர்வுன்றது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மகர ராசி என்பர்கள் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஷ்டலட்சுமி வழிபாடு அப்படின்றது பண்ணணும். அஷ்டலட்சுமி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த தைரியலட்சுமி, சந்தானலட்சுமி, வித்யாலட்சுமி, அடுத்து மகாலட்சுமி, கஜலட்சுமி இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அஷ்டலட்சுமி வழிபாடு இந்த ஆடி மாதத்துல பண்ணும்போது உங்களுக்கு சகல சௌகரியங்களும் சகல செல்வ வளங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ரீதியாகலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கும் இந்த அஷ்டலட்சுமி வழிபாடு மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக தான் இருக்கும். அதனால எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த ஆடி மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய அந்த அஷ்டலட்சுமி வழிபாடாகப்பட்டது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. உங்களுடைய 6ஆம் இடத்துல அந்த குருவும் சக்கரனும் இருக்கிறதுனால கடனாக வர வேண்டிய வருமானங்கள் எல்லாமே வருமானமாக வர வேண்டிய ஒரு வருமானங்களாக மாறும். அதாவது ஒரு இடத்துல கடன் கேட்க போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல கடன் கிடைக்காம நீங்க சம்பாதித்த பணமே அந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லும் போது எவ்வளவு பெரிய ஆனந்தமா இருக்கும். ஏன்னா கடன்ற ஒரு கமிட்மெண்ட் அங்க குறைக்கப்படுது. அடுத்து நீங்க எதிர்பார்த்த வருமானமும் வருது, உங்களுக்கு தேவைகளும் நிறைவேறுது. இந்த மாதிரியான 3 இடத்துலயும் உங்களுடைய சாட்டிஸ்பாக்சன் லெவல்ன்றது மிக அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதனால அந்த அஷ்டலட்சுமி வழிபாடாகப்பட்டது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தெல்லாம் உங்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். நான் மேல சொன்ன சில சம்பவங்கள் சில விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய
உங்களுடைய வாழ்க்கையிலயும் நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தன்னோட கிட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை எப்போதுமே மற்றவர்கள் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல யார்கிட்ட ஷேர் பண்ணாலும் நம்மளுக்கு பிரச்சனையாதான் போய் முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்துல ரொம்ப கவனத்தோட இருப்பாங்க. நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்றதுனால உங்களுக்கு அந்த அஷ்டலட்சுமியினுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் கிடைத்து உங்களுக்கு இருக்கக்கூடிய வருமான தட்டுப்பாடுகள்ல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.